உடுமலை தமிழிசை சங்கம் இது உடுமலையின் பெருமை. உடுமலை தமிழிசை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜிஸ் இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை 2025. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அவார்ட் தொழில் முனைவோர் தொழில் மங்கை அவார்ட். இந்த அவார்டை வாங்க எஸ் காயத்ரி தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய், ஐம் காயத்ரி தேவி. நான் பழனி பக்கத்தில் இருக்கிற பாலசுந்தர கிராமத்தில் இருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கல்யாணம் ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆன எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்ததுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வர இந்த ஜென்ரேஷனில் எல்லா ஏஜ் குரூப்பும் பேக்டு ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த ஃபுட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம இது ஒரு மாறுதலாக இருக்கிறதுக்காக சிறுதானியம், பாரம்பரியம், அது ரிலேட்டடான ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிறையா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக சன் நியூஸ் சேனல்லேருந்து ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. ஸோ அது பயங்கர இன்ஸ்பிரேஷனிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஐகானிக் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன ஒரு அவார்டியாக நாமினேட் பண்ணினாங்க. ஸோ என்ன மாதிரி வளர்ந்துட்டுருக்கிற விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணி இன்னுமே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு தமிழிசை சங்கம் அண்ட் டீம். தேங்க்யூ ஆல். தமிழிசை சங்கம் வழங்கும் மகுடம் சூடும் மங்கைக்கான விருதுல பார்த்தீங்கன்னா தொழில் மங்கைக்கான விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு கல்யாணம், ஃபேமிலி, குழந்தைங்க அப்படின்னு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தாங்க இந்த பிஸ்னஸ் நிறையா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், நீ ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்ட்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக எடுத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு உன்னோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூனிட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்ட்ஸும் வெளியே போயிட்டுருக்குங்க. என்னோட அம்மாவோட கைடன்ஸில் ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு மிஷின் வச்சு ஆரம்பிச்ச இந்த பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10+ ஸ்டாஃப்ஸும் 13 மிஷினரிஸும் வச்சு நம்ம யூனிட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ எக்ஸ்போர்ட் லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கொடுத்த தமிழிசை சங்கம் டீமுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், ஒவ்வொரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் கண்டிப்பாக கல்யாணமான பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக அவரோட கணவன் இருப்பார். என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னோட கணவன் தான் இருக்காரு. இந்த அவார்டு என் ஹஸ்பண்டுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ்